நம் அன்றாட சமையலில் பயன்படுத்தும் முக்கிய பொருளாகவும் உணவை அலங்கரிக்கவும் கொத்தமல்லி இலைகள் பயன்படுகின்றன. இந்த கொத்தமல்லி இலைகள் பல்வேறு உணவு வகைகளில் பயன்படுத்தப்படுவது மட்டுமின்றி உடல் நலத்திற்கு பல வகையான நன்மைகளை அள்ளித்தரும் ஒரு முக்கியமான மூலிகையும் ஆகும். கொத்தமல்லி இலைகளில் தயாமின், நியாசின், ரிஃப்ளோஃப்ளேவின், வைட்டமின் சி, பாஸ்பரஸ், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், ஆக்சாலிக் ஆசிட் போன்ற பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. மேலும் மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து மற்றும் நீர் சத்துக்கள் போன்றவற்றையும் இது உள்ளடக்கியுள்ளது. கொத்தமல்லி இலையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன. கொத்தமல்லி இலைகளை அரைத்து முகத்தில் பூசுவதால் தோல் சுருக்கம் மற்றும் கருமை மறையும். மிக எளிதாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்று கொத்தமல்லி ஆகும். கொத்தமல்லி அரைத்து கண்களுக்கு மேலே பற்று போடுவதால் கண் பிரச்சனைகள் குறைகிறது, கண்களுக்கு பலம் கிடைக்கிறது, கண்கள் பிரகாசமாகிறது. கண்களுக்கு கீழே உள்ள சுருக்கங்கள் மற்றும் கண்களில் உள்ள கருவளையங்கள் ஆகியவை முகத்திற்கு முதிர்ச்சியான தோற்றத்தை தரக்கூடியது. வயிற்று வலி, அஜீரண கோளாறுகள் போன்றவற்றை போக்குகிறது. இது ஈரலை பலப்படுத்துகிறது. கொத்தமல்லி ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது. இது அம்மை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. இந்த மருத்துவம் வெளிநாடுகளில் கூட மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. கொத்தமல்லியில் பொட்டாசியம் சத்து அதிகம். ஆகவே உயர் ரத்த அழுத்தத்தினை குறைக்கும் குணம் கொண்டது. கூடவே இரத்த குழாய்களை சுத்தம் செய்யும் தன்மை வாய்ந்தது. கொத்தமல்லி விதைகளை தேநீர் ஆக்கி குடித்தால் சிறுநீர் உடலில் தேக்கி வைக்கப்படாமல் உடலை விட்டு வெளியேறும். சிறுநீர் தேங்கினால் கை கால்களில் வீக்கம் உண்டாகும். தனியா தேநீரை பருகுவதனால் வாயு பிரச்சனைகள் அகலும். அடிக்கடி ஏப்பம் உண்டாவது, ஏப்பத்தினால் நெஞ்செரிச்சல் உண்டாவது போன்றவை குணமாகும். கொத்தமல்லிக்கு ஆற்றும் குணம் அதிகம் உண்டு. இது நாளமில்லா சுரப்பிக்கை நன்கு இயங்க செய்யும். மாதவிலக்கு ஒழுங்கின்மை, வலி ஆகிய பிரச்சனைகளை உடையவர்கள் தினம் கொத்தமல்லி இலை ஜூஸ் அருந்துவது நல்லது. கொத்தமல்லி இலைகளில் வைட்டமின் ஏ, சி என எல்லா வைட்டமின்களும் உள்ளன. கொத்தமல்லி தண்ணீரை தினமும் குடிப்பது உயர் ரத்த சர்க்கரை அளவால் பாதிக்கப்பட்ட நபருக்கு நன்மை அளிக்க பயன்படுகிறது. கொத்தமல்லியின் தண்டு, இலை மற்றும் வேர் என அனைத்து மருத்துவ பயன் கொண்டவை. கொத்தமல்லி இலையின் அனைத்து பகுதிகளும் உண்ணக்கூடியவையாக உள்ளன. கொத்தமல்லி விதைகள் தனியா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கொத்தமல்லி இலைகளின் பிரகாசமான பச்சை நிறத்திற்கு அதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் காரணமாகும். இது நொதி செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் குறைத்துவிடும். கொத்தமல்லி தண்ணீரை தினமும் குடிப்பது உயர் ரத்த சர்க்கரை அளவால் பாதிக்கப்பட்ட நபருக்கு நன்மை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது. பித்த நீர் சுரப்பை தூண்டும் கல்லீரல் ஒருவருக்கு சரியாக இல்லை எனில் சாப்பிடும் எந்த உணவும் செரிக்காது. உணவுப் பொருட்களை மட்டுமல்ல, மருந்து, மாத்திரைகள், ஆல்கஹால், ஏன் சமயத்தில் விஷத்தை கூட செரிக்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த கல்லீரல். அத்தகைய முக்கியமானதொரு ஜீரண உறுப்பு 5 கிராம் கொத்தமல்லி விதையை எடுத்து 1/2 லிட்டர் நீரில் விட்டு 100 மில்லியாக காய்ச்சி வடிகட்டி பால், சர்க்கரை கலந்து காலை மாலை சாப்பிடும். இதய பலவீனம், மிகுந்த தாகம், நாவறட்சி, மயக்கம், சரியாமையால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகியவை நீங்கும். உடலுக்கு தேவையான சக்திகளை சேமித்து வைத்து தேவைப்படும் போது கொடுக்கும் உறுப்புதான் கல்லீரல். இது வீக்கமோ சுருக்கமோ அடைந்து பாதிக்கப்பட்டால் உடலானது பல நோய்களின் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும். இதனால் கல்லீரை பலப்படுத்த கொத்தமல்லி சிறந்த நிவாரணியாகும். கொத்தமல்லி இலையுடன் கருவேப்பிலை, புதினா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் சேர்த்து துவையல் செய்து உண்டு வந்தால் உடல் சூடு தணிவதுடன் பித்த அதிகரிப்பினால் உண்டாகும் பித்த சூடு தணியும். காய்ச்சலாலும் குடல் அலர்ச்சியாலும் பித்தம் அதிகரித்து வயிற்றில் சளி ஏற்பட்டு அதனால் நாவில் சுவையின் பொதுவாக பித்த அதிகரிப்பினால் வருவதும். இதற்கு கொத்தமல்லி இலை, சீரகம் சேர்த்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து கஷாயம் செய்து அருந்தினால் சுவையின்மை நீங்கி பித்த கிறுகிறுப்பு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.